செய்திகள் தொடர்கிறது. தீர்மானத்தை வரவேற்று பேசிய மனிதநேய ஜனநாயக கட்சித் தலைவர் தமிமுன் அன்சாரி, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் முன்வைத்த திட்டப்படி ராசிமணல் பகுதியில் புதிய அணை கட்ட வேண்டும் என கூறினார். உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மீறி செயல்படும் கர்நாடக அரசு மீது உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் எனவும் அவர் கூறினார். நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்று சொன்னால், காவிரி மேலாண்மை ஆணையத்துடைய ஒப்புதலின்றி காவிரியின் குறுக்கே எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டலோடு அமைக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான அமைப்பு தான் காவிரி மேலாண்மை ஆணையம். அதற்கு எதிராக கர்நாடக அரசு செயல்படுகின்ற பொழுது தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நாம் தொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். ஐயா காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்த போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராசிமணல் அருகே ஒரு அணையை கட்டலாம் என்று அடிக்கல் நட்டினார். அதற்கான ஆதாரம் இப்போதும் ஒகேனக்கலில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மின்சார வாரிய அலுவலக கட்டிடத்திலே இருக்கிறது. இரண்டு மாநில விவசாயிகளும் அவரவர் விருப்பத்துக்கேற்ப நீரை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அன்றைய தினம் உணர்ந்த காரணத்தினால் தான் ஐயா காமராஜர் அவர்கள் அதற்கான அடிக்கலை நட்டினார். நாம் கர்நாடகாவுக்கு சொல்ல வரும்போது, மேகதாதுவில் நீங்க அணை கட்டுகின்ற போது கர்நாடக விவசாயிகளும் பாதிக்கப்படுகிறார்கள், தமிழ்நாட்டு விவசாயிகளும் பாதிக்கப்படுகிறார்கள். அதே சமயத்தில் ஐயா காமராஜர் அவருடைய திட்டத்தின்படி ராசி மணலிலே அணையை கட்டுகின்ற போது இருமாநில ஒப்புதலோடு புரிந்துணர்வோடு ஒரு அணையை கட்டுகின்ற பொழுது அந்த நதி நீர் கர்நாடக விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, பெங்களூரில் இருக்கக்கூடிய மக்களுடைய குடிநீரையும் தீர்க்கும். தமிழ்நாட்டில் தஞ்சை சமவெளி விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, ராமநாதபுரம் தொடங்கி சென்னை வீராணம் குடிநீர் வரை பயன்படுத்தக்கூடிய நம் எல்லோருக்கும் பயனளிப்பதாக இருக்கும். மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழ்நாடு பாலைவனமாக மாறும் நிலை ஏற்படும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் ராமச்சந்திரன் கூறினார். மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக முதலமைச்சர் விஜய் முன்மொழிந்த தனி தீர்மானத்தை ஆதரித்து பேசிய அவர், மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடக காங்கிரஸ் அரசுடன் தமிழக காங்கிரஸ் நண்பர்கள் பேச வேண்டும் எனவும், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி பிரதமரிடம் வழங்க வேண்டும் எனவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் 5 கோடி மக்களுடைய குடிநீர் தாகத்தை தீர்க்கக்கூடிய 32 கூட்டு குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றுகிற ஜீவாதார நதியாக காவேரி ஆறு திகழ்கிறது. காவேரி ஆற்றின் குறுக்கே கர்நாடகாவில் மேகதாட்டில் அணை கட்டப்பட்டால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பாலைவனமாக மாறிவிடும் அபாயம் உள்ளது. இன்றைக்கு நம்முடைய அரசோடு காங்கிரஸ் கட்சி நண்பர்கள் அமைச்சர்களே இடம்பெற்றிருக்கிறார்கள். அவருடைய அரசுதான் இன்றைக்கு கர்நாடகாவிலே ஆட்சி அதிகாரத்திருக்கிறது. ஆகவே அந்த காங்கிரஸ் அரசோடு தொடர்பு கொண்டு அணை கட்டுவதை தடுக்க காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் நண்பர்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். குழந்தைக்கு தாய்ப்பால் போல் தமிழகத்திற்கு காவிரி நீர் முக்கியம் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். ஒட்டுமொத்த தமிழக வாழ்வாதாரத்திற்கான இந்த தீர்மானத்தை ஆதரிப்பதாக கூறிய அவர், காவிரி பிரச்சினைகள் முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின் என அனைவரும் போராடினார்கள் என்றார். தமிழ்நாடு நீர் மிகை மாநிலமாக மாற வேண்டும். இதற்காக அனைத்து கட்சிகளையும் டெல்லிக்கு அழைத்து சென்று முதலமைச்சர் விஜய் வலியுறுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். எல்லாருமே இந்த பிரச்சனைக்காக அம்மையார் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் காவேரிக்காக உண்ணாவிரதம் இருந்தாங்க. முதலமைச்சராக இருந்து கலைஞர் அவர்கள் இதற்காக பல போராட்டங்கள் நடத்தினார். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பல தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் முதல்வராக இருந்த அத்தனை பேருமே இதற்காக நாம பேசி இருக்கிறோம். ஒரு குழந்தைக்கும் எப்படி தாய்ப்பால் இன்றியமையாதோ அது பாருங்க, அத்தனை பேரும், அது விவசாயிகளா இருக்கட்டும், குடிமக்களாக இருக்கட்டும், இங்கு மிக முக்கியமானது குடிதண்ணீர். நீரின்றி அமையாது இவ்வுலகு. அதனால முதல்வர் அவர்களே, உங்களை நான் கேட்டுக்கிறது, எப்படி மின் மிகை மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கணுமோ அது மாதிரி மின் மிகை நீர் மேலாண்மையை நாம் நிச்சயம் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டின் உயிர்நாடி காவிரி நீர். காவிரிகள் நமக்கு தான் அதிக உரிமை உள்ளது என பாமக எம்எல்ஏ சௌமியா அன்புமணி கூறினார். மேகதாது அணை திட்டத்திற்கு எதிரான முதல்வர் விஜயின் தனி தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் 420 கிலோமீட்டர் தூரத்திற்கு காவிரி நீர் ஓடுகிறது. 5.5 கோடி மக்கள் காவிரி நீரை நம்பி இருக்கின்றனர் எனவும் கூறினார்.
420 கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் ஓடுது, நம்மளுடைய மாநில எல்லையில 60 கிலோமீட்டர் ஓடுகிறது. அப்படி என்றால் கிட்டத்தட்ட 740 டிஎம்சி தண்ணீர், காவிரி நீர் இருக்கிறது என்றால் அதற்கு அதிகமான உரிமை நமக்கு தான் இருக்கிறது. கிட்டத்தட்ட 400 டிஎம்சி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு உரிமையான தண்ணீர், நமக்கு பாதிக்கப்பட்ட தண்ணீர். மாவட்டம் பாலைவனமாகிவிடும், குடிநீருக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டுவிடும். ஏன்னா 5.5 கோடி மக்கள் அந்த காவிரி தண்ணியை தான் நம்பி இருக்கிறாங்க. மிகப்பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை, காவிரி நீர் படுகையில எந்த ஒரு கட்டுமான பணியோ அணைக்கட்டோ கட்டக்கூடாது என்ற தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சி முழு மனதாக வரவேற்கிறது. அதற்கு எங்களுடைய முழு ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேகதாது அணைக்கு எதிராக முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தனி தீர்மானம் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கூறிய திருத்தத்தின்படி சட்டப்பேரவையில் நிறைவேறியது. மேகதாது பிரச்சினைகளுக்காக தனி நடுவர் மன்றம் அமைக்க வலியுறுத்த வேண்டும் என்ற கருத்தை தீர்மானத்தில் சேர்க்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை வைத்தார். இந்நிலையில் உதயநிதி கூறிய திருத்தத்துடன் தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் முன்மொழிந்த நிலையில் திருத்தப்பட்ட தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசும்போது அரசின் தனி தீர்மானத்தில் ஒரு கருத்தை சேர்க்க கோரியுள்ளார். அது குறித்து கீழ்கண்ட கருத்தினை பேரவைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். மேகதாது பிரச்சினை சம்பந்தமாக எனது தலைமையில் 26/5/2026 அன்று மேகதாது பிரச்சினைக்காக பிரத்யேகமாக தனி நடுவர் மன்றம் அமைப்பது குறித்து சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து தனி நடுவர் மன்றம் அமைக்க ஏற்கனவே தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே எதிர்க்கட்சி தலைவரால் அளிக்கப்பட்ட கருத்தினை 4வது பத்திக்கு அடுத்து கூடுதலாக சேர்க்கலாம் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்.